ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நேத்து போட்டிருந்த வீடியோவுக்கு நிஜமாவே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் சில பேர் அக்கா நாங்களுமே உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு புதுசா கடை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படி எல்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நேத்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் படிச்சிருந்தேன். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம கஷ்டப்படும் போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நினைக்கணும் அப்படின்றத பத்தி தான் நான் படிச்சிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருந்துச்சு. எனக்கு சரினுமே பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இது தப்புன்னு பட்டுச்சுன்னு அப்படின்னு நீங்க தாராளமா விட்டுடலாம். ஆக்சுவலா இன்னைக்கு டாபிக் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம நிறைய, ஏன்னா லைஃப்ல கஷ்டம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு விதமான கவலை கஷ்டம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வந்துடலாம். ஏன் அப்படின்னா நம்ம எப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கோமோ அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது நம்மளால அடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே முடியாது. அந்த கஷ்டத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போமே தவிர அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி மீண்டு வரணும், ஏன்னா அதை நம்ம மறந்து அடுத்த வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளால நம்ம லைஃப்ல அடுத்த விஷயத்த ஃபாலோ பண்ண முடியும். ஆனா நம்ம அதை பத்தி யோசிப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கஷ்டமான பீரியட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் படிச்ச ஒரு விஷயம் தான். நம்மளோட லைஃப்ல இது எல்லாமே கொஞ்ச நாள் தான் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த கஷ்டம்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு எப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு நிம்மதியை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் 100% நான் என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உண்மைதான் இல்ல, நம்மளோட லைஃப்ல நமக்கு ஒரு கஷ்டமான பீரியட் இருக்கு அப்படின்னா அது எப்பவுமே நமக்கு அப்படியே நிரந்தரமா இருந்துட போறதே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதுவுமே நம்மளோட லைஃப்ல நிரந்தரம் கிடையாது. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்போம், நாளைக்கு ரொம்ப கவலையா இருப்போம், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு இருக்கிற கஷ்டமும் பாத்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. அதை நம்ம எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப அந்த நம்ம கஷ்டத்தை தூக்கி போட்டு நம்ம அடுத்த வேலை பாக்குறதுக்கு கண்டிப்பா போயிடுவோம். அதனால அது உண்மையான விஷயமா நான் நம்புறேன். நம்மளோட லைஃப்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரிதான் நீங்க இப்ப இருக்கிற உங்களோட என்ன கவலையா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முடிவுன்றது ஒண்ணு எப்பவுமே இருக்கு. நான் எப்பவுமே யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எப்பவுமே எப்படி ஒரு ஸ்டார்டிங் இருக்கோ அதே மாதிரி ஒரு எண்டு இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி அந்த பிரச்சனை கண்டிப்பா முடியதான் போகுது. அதனால நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் நினைச்சிட்டே இல்லாம நமக்கு கஷ்டமா இருக்கும்போது இது நமக்கு நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பா இதை நம்ம சீக்கிரமா கடந்து வந்துரும் நீங்க என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அப்போ உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இல்லாம கண்டிப்பா இது நமக்கு நிரந்தரம் கிடையாது, இந்த கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு நீங்க எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. உங்களுக்கு கஷ்டமான பீரியட்ல கண்டிப்பா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்காம அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருந்துச்சு. அது உண்மைதான் இல்ல, நம்மளோட லைஃப்ல நம்ம நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருப்போம். அது எல்லாமே நம்மளோட கஷ்டமான பீரியட்ல இருந்து தான் கத்துட்டு இருப்போம் அப்படின்றத நான் முழுசா நம்புறேன். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போதுதான் நம்ம கூட யார் இருக்காங்க, நமக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்க, நமக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது உண்மையான விஷயம்தான். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா கவலையா மாறும்போது அதுல இருந்து நமக்கு நிறைய பாடம் கிடைக்கும். இனிமே இந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நான் அந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துருவேன். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். பணம்னா எப்படி சொல்றதுன்னா, இப்ப என்னோட பிசினஸ்க்கே நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒருத்தங்க பேசுவாங்க. பட் எனக்கு என்னன்னா சாம்பிள் கேட்க மாட்டேன். ஒரு சாரி வாங்குறேன் அப்படின்னா சாம்பிள் நீங்க அனுப்புங்க அப்படின்னு கேட்காம எனக்கு ஒரு 10 சாரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிதான் ஒருத்தவங்களுக்கு பணம் போடுவேன். பட் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும்லாம் கிடையாது, எல்லா டைமும் அது தப்பாலாம் போகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நிறைய டைம்ல அது நல்லதாவே முடியும். சில டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா
மெட்டீரியல் வந்து மாத்தி அனுப்புவாங்க. டேமேஜ் சாரீஸை வந்து நமக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க கிட்ட போயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் இவங்களால என்ன பண்ண முடியும், திரும்ப ரிட்டர்னா போட போறாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. நிஜமாவே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா நான் ஒரு ரூபாய்க்கும் நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த காசை வந்து சம்பாதிக்கிறேன். அப்ப அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு 3 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே தான் நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஒரு லேடி தான் அவங்க. சாரி வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் சிஸ்டர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்க சாரி எங்க இருந்தோ 100 சாரி 200 சாரி எடுக்கிறீங்களா, எங்கிட்ட இருந்து வாங்கி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரொம்ப பேசுறாங்க, லேடிஸா வேற இருக்காங்க. சரி ஓகே சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு 27,000 ரூபாய் நினைக்கிறேன் அமௌண்ட் வந்து போட்டு நீங்க சாரி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சாரி எனக்கு அனுப்பிட்டாங்க. பட் நான் போட்டோல அனுப்பியிருந்த சாரி ஒண்ணு, அவங்க எனக்கு அனுப்பியிருந்த சாரி ஒண்ணு. நான் கேட்டிருந்தேன், இல்ல ஃபோன் பண்ணி கேட்டப்ப இல்ல அந்த சாரி வந்து இல்ல, அதனால இதை மாத்தி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப சொன்ன விஷயம் என்னன்னா, அப்ப நீங்க என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல சிஸ்டர், இந்த சாரி என்கிட்ட இல்ல, நான் அதனால உங்களுக்கு வேற சாரி மாத்தி கொடுக்குறேன்னு என்கிட்ட நீங்க சொல்லிட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா ஓகே. சொல்லாம நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க அனுப்புற எந்த சாரியா இருந்தாலும் இவங்க வந்து வாங்கிப்பாங்க அப்படின்ற தாட்ல தானே நீங்க அனுப்பியிருக்கீங்க. அது கூட பிரச்சனை இல்லை. அது ஆக்சுவலா காட்டன் சாரி தான் வந்து வாங்கியிருந்தேன். காட்டன்னா இப்ப நான் ஒரு காட்டன் சாரி 900 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து எடுக்கிறேன் அப்படின்னா அது குவாலிட்டி எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும்ல, பார்த்தோன்னே எனக்கு அந்த சாரி வந்து பிடிக்கணும். அந்த மாதிரிலாம் அது வந்து இல்லை. ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி 2 தடவை தண்ணியில முக்கணும் அப்படின்னா அப்படியே ஒரு கையளவுக்கு வந்து சுருங்கிடும். அந்த மாதிரியான ஒரு சாரி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் போட்டேன். அந்த 27,000 ரூபாய் என் காசை நான் வந்து எதுவுமே யோசிக்காம நான் வந்து போட்டேன். பட் அந்த காசை அவங்க கொடுக்கறதுக்கு அவ்வளோ வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சாம்பிள் சாரீஸ் வந்து கண்டிப்பா வந்து வாங்கணும் அப்படின்றத வந்து கத்துக்கிட்டேன். பட் லாஸ்ட் டைம் மறுபடியும் ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி வந்து சாரி அனுப்பி பட் வந்து வந்துருச்சு. ரொம்ப ஜென்யூனா வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களோட மெட்டீரியல் எனக்கு பிடிக்கல, நான் சொல்லியிருந்தேன், அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அப்போல்லாம் யோசிப்பேன், நமக்கு மட்டும் ஏன்டா அப்படிலாம் நடக்குது அப்படிலாம் வந்து நிறைய வந்து தோணும். அந்த மாதிரி டைம்ல இருந்து நிஜமாவே அந்த மாதிரி கஷ்டமான பீரியட்ல இருந்து நிறைய விஷயம் வந்து கத்துப்போம். புதுசா யாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம சாரி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணக்கூடாது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கிட்டயே நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலே போய் விழுந்துடலாம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான். அதனால நம்ம வந்து ஏன் வேற ஏதோ புதுசா வந்து போய் தெரியாம போய் மாட்டிக்கணும், நம்ம வந்து எங்க ரெகுலரா எடுக்கிறோமோ அதே இடத்துல வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஒரு தடவை என்ன ஒரு கஷ்டமான பீரியட் வருதோ கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா வந்து கத்துப்போம். அதனால உங்களுக்கு எப்போ கஷ்டம் இருக்கோ அதை நீங்க முழுசா வந்து நம்புங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது ஒரு லெசன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து நான் நிஜமாவே இது நான் படிச்சதை தாண்டி இது என்னோட பர்சனல் லைஃப்ல நான் எப்பவுமே வந்து ஃபீல் பண்ற விஷயம். நிஜமாவே கஷ்டமான பீரியட்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஈஸியா வந்து வெளில வந்துடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை நமக்கு நடக்கல அப்படின்னா இதை விட நம்ம பெருசா ஏதோ ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றத நான் வந்து எப்பவுமே வந்து நம்புவேன். இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு 5,000 ரூபாயோ ஒரு 10,000 ரூபாயோ இன்னைக்கு வந்து திடீர் ஒரு செலவு வருது அப்படின்னா நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இது வந்து எனக்கு ஏதோ பெருசா வர வேண்டியது, என் உடம்புக்கு ஏதோ வர வேண்டியது, அது அந்த மாதிரி இல்லாம இது இப்படி போயிடுச்சு அப்படின்னு நான் எப்பவுமே வந்து நம்புவேன். ஒன்றும் கிடையாது. நம்மளோட வீட்டுல மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்து போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்தது வந்து ஆச்சு. நிஜமாவே நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இப்போ ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு எல்லாமே நிறைய வந்து செலவு வந்து பண்ணியாச்சு. பட் இந்த மாதிரி டைம்ல இந்த செலவெல்லாம் வருதுன்னு நிஜமாவே ரொம்ப கஷ்டம் வந்து பட்டேன். பட் அப்போ என் மனசுக்கு தோணுது என்ன விஷயம்னா, இதே நான் இதை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு 6,000 ரூபாய், இது ஒரு 4,000 ரூபாய், 10,000 ரூபாய் இந்த மாசம் மட்டும் தேவையில்லாத செலவு. நான் இன்னும் மிக்சி இன்னும் வாங்கல. பட் வாங்கணும்னு நான் போனேன்னா இன்னும் ஒரு 4 ரூபா வச்சாதான் நல்ல மிக்சி வந்து வாங்க முடியும். இது வந்து இதோட வந்து போயிடுச்சு. சப்போஸ் எனக்கு ஏதாவது உடம்பு சரியாம போய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றதுக்கு பதிலா எனக்கு வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்றத நான் வந்து நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் என்னால அடுத்தடுத்து ஓட முடியுது. ஏன்னா இந்த மாசம் 6,000 ரூபாய் செலவாயிருக்கா, பரவாயில்ல, நான் அதை அடுத்த மாசம் வந்து நான் டேலி பண்ணிப்பேன். இதெல்லாம் வந்து எதிர்பாராத செலவு. இந்த மாதிரி நானே என்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயத்துல வந்து தேத்திப்பேன். அதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு அடி வந்து பட்டிருக்கும். அப்போ யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இது பெருசா நடக்கல, வெறும் உயிர் போற அளவுக்கு எதுவும் ஆகல, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றதான் என்னோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர விஷயமா இருக்கும். அதனால உங்களோட லைஃப்ல என்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னாலும்
பரவாயில்ல, கடவுள் நம்மள வந்து ஏதோ பெருசா நடக்க வேண்டியது அதுல இருந்து நம்மள இப்படி வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நம்புங்க. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு புது நம்பிக்கையை வந்து கொடுக்கும். நான் எப்பவுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமா வந்து சஃபர் ஆகிறது, அதிக பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மத்தவங்க என்ன நெனைப்பாங்க அப்படின்றத பத்தி யோசிச்சு, ஐயோ! நம்ம இந்த விஷயம் பண்ணிட்டோமே, அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகம் ப்ரெஷர் வந்து எடுத்துப்போம். நெறைய கவலை வந்து படுவோம். நம்மள தாண்டி நம்மள சுத்தி இருக்கவங்களால நம்ம படுற கஷ்டம் தான் வந்து நெறைய ஜாஸ்தியா வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு புடிச்சத நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வந்து நல்லவங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து கெட்டவங்க. அவங்களுக்கு பிடிக்கிற விஷயம், அது வந்து கெட்ட விஷயமாவே இருந்தா, அத வந்து நம்ம பண்ணிட்டோம்னா கூட, நம்ம வந்து அவங்க கண்ணுக்கு நல்லவங்களாவே வந்து தெரியும். பட் வந்து ஒரு கெட்ட விஷயத்த, இல்ல இத நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து உலகத்திலேயே பெரிய குத்தம் பண்ணவங்களா தான் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியும். அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே வந்து நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்ன பிரச்சனை வந்தாலும், அது வந்து நம்ம மனசுக்கு தெரியும்ல. மணி அடிக்குது பாருங்க. நம்ம மனசுக்கு வந்து தெரியும்ல. அது நல்லதா, கெட்டதான்னு. அதனால நீங்க அத வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பத்தி எப்பவுமே வந்து யோசிக்காதீங்க. எல்லாரும் நல்லவங்களாலாம் என்னைக்குமே வந்து வாழவே வந்து முடியாது. எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு என்னைக்குமே ட்ரை பண்ணாதீங்க. அது முடியாத ஒரு விஷயம். அதனால உங்களோட லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அதான் அவங்களுக்கு நம்ம வந்து பிடிக்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா, நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நல்லவங்களா தான் அதுவும் ரொம்ப நாள் இருப்போமானா கிடையாது. அந்த விஷயம் முடியிற வரைக்கும் இருப்போம். அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் நம்மள நல்லவங்கலாம் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க இருங்க. உங்களுக்கு என்ன மாரி கஷ்டமான பீரியடா இருந்தாலும், உங்களுக்கு என்ன தோணுதோ அத மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கஷ்டமான பீரியட்ல யாராவது நம்மள காப்பாத்த வருவாங்களா? நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படியெல்லாம் சத்தியமா யோசிக்காதீங்க. நம்மள நம்ம மட்டும் தான் வந்து காப்பாத்திக்கணும். நமக்கு நம்ம மட்டும் தான் இருக்கும்ன்றத எப்பவுமே வந்து யோசிச்சுக்கோங்க. எனக்கு இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்து கிடையாது. பட் எனக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் நீடட் வந்து இருந்துச்சு. ஆ நீடட் வந்து இருந்துச்சு. ஆ பட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு இருந்தாலும், பட் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்றதுனால, நெறைய பேர்ட்ட கேட்க வேண்டியதா வந்து இருந்துச்சு. பட் எனக்கு அது கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நான் அப்ப யோசிச்ச விஷயம், நிஜமாவே அது ஒண்ணுதான். நமக்கு வந்து தேவையான டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இவர்கிட்ட சொன்னது ஒரே விஷயம் தான். இது நம்மளோட பிரச்சனை. அது நல்லதோ, கெட்டதோ நம்ம பார்த்துக்கலாம். யார்கிட்டயும் தயவு செஞ்சு இத வந்து பண்ணுங்க, இத வந்து குடுங்க. எங்களுக்கு ஆக்சுவலா 1 நாள், 2 நாள் தான் வந்து தேவைப்பட்டது. கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. பட் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. எல்லா இடத்துலயும் சுத்தி அலைஞ்சு பார்த்தோம். பட் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அது வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப எனக்கு தோணுன விஷயம் எனக்கு ஒண்ணுதான். இவர் வந்து எல்லார்கிட்டயும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இத மாரி ஒரு கஷ்டமான பீரியட்ல கூட நமக்கு வந்து ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணல அப்டின்னா, அப்போ வந்து நமக்கு என்ன தோணும்ல, எனக்கு நீங்க அதுக்கப்புறம் நீங்க எனக்கு எவ்வளோ பண்ணாலும் அது வந்து எனக்கு பெருசாவே வந்து தெரியாதுல்ல. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, எனக்கு நீங்க குடுக்குற ஒரு 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 5000 கூட எனக்கு அது ரொம்ப பெருசா வந்து தெரியும். பட் அதனால நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். இவர்கிட்ட சொன்னது அதுதான். அவங்க என்னவா இருந்தாலும் நம்ம தனியாவே வந்து பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு யார்ட்டயும் காசெல்லாம் கேட்காத. வேற எதுக்கும் கிடையாது. ஆக்சுவலா வந்து என்னோட தாலி செயின் வந்து அடகு வந்து வச்சிருந்தோம். அது என்னன்னா, ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு காசு வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த நகைய திருப்பி மறுபடியும் வச்சு குடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நெறைய இடத்துல ட்ரை பண்ணோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து கிடைக்கல. நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். தங்கம் நான் கயிறு கூட போட்டுப்பேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு அது அசிங்கம்லாம் கிடையாது. மஞ்ச கயிறு போடுறதெல்லாம் எனக்கு எந்த அசிங்கமுமே கிடையாது தங்கம். ஏன்னா, கடவுள் எனக்கு ஒரு நிம்மதியான லைஃப குடுத்துருக்காரு. நீ என் கூட இருக்க, பசங்க இருக்காங்க. எனக்கு அது போதும். அதனால நான் தங்கத்துல போட்டா தான் வந்து தாலிக்கு மதிப்பு அப்படியெல்லாம் கிடையாது. நான் தாலி தாலி வந்து தங்கத்துல தான் போட்டிருக்கேன். பட் என்கிட்ட வந்து இந்த செயின் இல்ல. அவருக்கு என்னன்னா என்னோட தாலி செயின் நான் டெய்லி சொல்லிட்டே இருக்கேன் அவர்கிட்ட, "என் செயின் இல்ல தங்கம். ரொம்ப மிஸ் பண்றேன் அத. என் தாலி செயின் எப்ப நான் திரும்ப போடுவேன்னு எனக்கு வந்து தெரியல." அப்படின்னு அவர்கிட்ட டெய்லி சொல்லிட்டே இருக்கேன். ஆம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னாரு, "இல்ல தங்கம் நம்ம வெளில எங்கேயா கேட்டு பார்ப்போம். 1 நாளுக்கு தானே. ஒரே 1 நாள் தானே. கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஏதாவது ரெடி பண்ணி நான் உனக்கு அத திருப்பி குடுத்துர்றேன்" அப்படின்னு. பட் நெறைய ட்ரை பண்ணோம். பட் வந்து அது வந்து கிடைக்கல. அதனால எனக்கு அது பெரிய கஷ்டமாவும் வந்து தெரியல. நான் அதான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். "நான் மஞ்ச கயிறு கூட போட்டுக்கிறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால நமக்கு வந்து எந்த கஷ்டமான பீரியடா இருந்தாலும் நமக்கு நம்ம தான். அதனால எனக்கு என் ஹஸ்பண்ட் போய் மத்தவங்க கிட்ட கேட்கறத விட எனக்கு வந்து மஞ்ச கயிறு போட்டுக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. அப்படிதான் எனக்கு வந்து தோணுச்சு. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் கண்டிப்பா அத வந்து நீங்க எப்பவுமே ஃபாலோ வந்து பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய கஷ்டம் இருக்கும். கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியா வந்து கடந்து போயிடு. இந்த உங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது இதெல்லாம் மறந்துருங்க. இப்படியெல்லாம் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா வந்து அந்த அந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைம்ல ரொம்ப பெயின்ஃபுல்லா வந்து இருப்போம். ரொம்ப கஷ்டத்துல வந்து இருப்போம். அந்த மாரி ஒரு பீரியட்ல ஆ நம்ம யோசிக்க வேண்டியது நிஜமாவே நம்ம என்னதான் நம்ம மனசு வலியாவே இருந்தா கூட நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயமும் ஒரு நாள் மாறும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே, ஆ நம்ம அடுத்த வேலை கண்டிப்பா வந்து பண்ணலாம். நான் எப்பவுமே யோசிக்கிற விஷயம் அதுதான். என் லைஃப்ல என்ன கஷ்டமான பீரியட் வந்தாலும் சொல்லுவாங்கல்ல, இதுவும் கடந்து போகும்னு. அது உண்மை. இதுவும் கடந்து போகும். ஆ இத தாண்டி நம்ம இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்னு நமக்குள்ளேயே நமக்கு நம்ம ஆறுதல் சொல்லிக்கிறோம் பாருங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயமா நான் வந்து எப்பவுமே பார்க்குறேன். நமக்கு அடுத்தவங்க சொல்ற ஆறுதல தாண்டி, "நீ கவலைப்படாத, அதெல்லாம் உன்னால முடியும்" அப்படின்னு நானே எனக்குள்ள சொல்லிப்பேன்ல. நானே நெறைய தடவ சொல்லிப்பேன் எனக்கு. ஆ அடிக்கடி வந்து சொல்லிப்பேன். எனக்கு பவானி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆம் இதுல நம்ப ஜீ தமிழ்ல சாரி பட்ஜெட் குடும்பம் பண்ணும்போது அவங்க என்னோட இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு இந்த இந்த சாரி ப்ராப்ளம் அப்பதான் நான் ரொம்ப உடைஞ்சுட்டேன். அக்கா நான் கால் பண்ணேன் அவங்களுக்கு. கால் பண்ணும்போது என்னையும் மீறி அழுதுட்டேன். அக்கா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் ரொம்ப ஒரு வரைக்கும் கஷ்டப்படுறேன். பட் என் காசு ஒருத்தன் கிட்ட போய் மாட்டிக்குது. 15 நாள் 10 நாள் ஆகுது அவன் அந்த காச எனக்கு திரும்ப குடுக்குறதுக்கு. அந்த பணம் இருந்துச்சுன்னா நான் ஏதாவது ரொட்டேஷன் பண்ணுவேன்ல. எனக்கு ரொம்ப மனசு பெயினா இருக்குக்கா. ரொம்ப நான் கவலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. தேவியால முடியாதது ஏதாவது இருக்கா? நான் உன்ன பார்த்து நான் எப்போ டவுன் ஆகுறேனோ அப்பல்லாம் நான் உன்ன பார்த்து ஆ இந்த புள்ள இப்படி இருக்கு. நம்மளும் இப்படி இருக்கணும்னு நான் நெறைய நாள் வந்து யோசிப்பேன் தேவி. இப்படி நீ உடைஞ்சு போறத இந்த தேவிய எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. தேவி அழுது நான் ஒரு நாளும் பார்த்ததே வந்து கிடையாது. அதனால நீ இப்படி உடைஞ்செல்லாம் போக முடியாது. உன்னாலே முடியலன்னா வேற யாராலடி முடியும்? அப்படின்னு என்ன அடிக்கடி ஒரு வார்த்தை வந்து கேட்பாங்க. எனக்கு நிஜமாவே அது ஒரு மாரி ஒரு மாரி ரொம்ப எனர்ஜி வந்து குடுத்துச்சு அது. இன்னொரு தடவ நான் இந்த தேவிய வந்து பார்க்கவே கூடாது. என் தேவிலாம் அழவே மாட்டா. எப்பவுமே நான் எப்போ உடைஞ்சு போறேனோ, அப்பலாம் நான் உன்ன தாண்டி நெனச்சுப்பேன். உன்ன மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை நிஜமாவே நான் எப்பவுமே எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ற ஆள் பவானி அக்கா தான். எனக்கு ஏதாவது மனசு சரியில்ல, எனக்கு ஏதாவது சஜஷன் வேணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுற ஆள் அவங்களா தான் வந்து இருப்பாங்க. பட் அவங்க வந்து எப்பவுமே வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் உன்ன பார்த்து தாண்டி நெறைய விஷயம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பவானி அக்கா கூட அவங்க வீட்டுக்கோ, இல்ல அவங்களோட தெரிஞ்சவங்கள யார மீட் பண்ண போனாலுமே, ஃபர்ஸ்ட் கேட்கறது, "அம்மா நீ தான் அந்த தேவியா? அப்பா உன்ன பத்தி பேச ஆரம்பிச்சானா, இவ வாய மூடவே மாட்டாம்மா. பவானி வந்து இந்த மாரி யார பத்தியும் பேசி நான் கேட்டதே வந்து கிடையாது." அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ ரொம்ப ஹேப்பியா வந்திருக்கும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சில டைம்ல இந்த மாதிரி நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு நம்ம வந்து தேடுவோம். பட் உண்மையா நமக்கு ஆறுதல் சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுதல் சொல்ற எல்லாருமே உண்மையானவங்களா இருப்பாங்கன்லாம் கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இந்த மாரி நம்ம யாருன்னே தெரியாம நம்ம மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மேபி இருக்கலாம். பட் எல்லாருக்கும் அந்த மாரி அமையுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. அதனால உங்களுக்கு எப்பலாம் உங்க மனசு ரொம்ப வலிக்குதோ, அப்ப நீங்க தான் உங்களுக்கு ஆறுதல் வந்து சொல்லிக்கணும். அதுதான் உண்மையான உங்களுக்கு வந்து நீங்க சொல்றது தான் உண்மையான ஆறுதலா வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அதே மாதிரி தைரியமா மட்டும் இருங்க. ஈஸியா நம்ம இதுலருந்து வெளில வந்துடலாம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே, ஆ கண்டிப்பா வந்து நம்ம இதுலருந்து வெளில வந்துடலாம் அப்படின்றத பத்தி மட்டும் நீங்க யோசிங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே அதுலருந்து வெளில வந்துருவீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு குடுக்குற கான்ஃபிடன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது சின்ன பிரச்சனையோ, பெரிய பிரச்சனையோ அதுலருந்து வெளில கொண்டு வர முடியும். இந்த சாரி பிரச்சனைன்றது மேபி ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். எனக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம காசு அங்க இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்றது? ஒரு ரூ. 1800 கிட்ட கொரியர் சார்ஜுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு தடவ புடவ அனுப்புனாங்க. நல்லா இல்ல. திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். அப்பவே சொன்னேன், "அண்ணா திரும்ப அமௌண்ட் ரீஃபண்ட் போட்ரு." "இல்ல, இல்ல நல்ல சாரியா அனுப்புறேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் வேற சாரி அனுப்புனாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 1800 கிட்ட எனக்கு லாஸ் தான் வந்து இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பெரிய ஒரு பாடம். எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா,
நானா அது ஒரு சின்ன பிரச்சனை தான். பட் எனக்கு காசு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனா அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். பணப்பிரச்சனை. அதனால அது எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சுச்சு. அதுலருந்து நானா வந்து சரி விடு இந்த பணம் வந்துரும் அப்படின்னு நானா இதுல மூவ் ஆன் ஆகி வந்ததுனால மட்டும்தான் என்னால அதை ஈஸியா வந்து எடுத்துக்க முடிஞ்சுது. ஒரு 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டிப்ரெஷன்ல வந்து இருந்தேன். இப்படி காசு வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் வரும்போது, அப்புறம் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட இந்த செயின் வந்து இது கவரிங்கா, இது வந்து தங்கமா, கவரிங்க தான் போட்டிருக்கா இவ, இப்படியெல்லாம் பேசும்போது மேபி யார் வேணாலும் சொல்லலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைம்லயும் சரி போ சரி போ சரி போன்னு இக்னோர் பண்ணிட்டே நம்ம போவோம்ல. பட் நமக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும்ல. இப்படி சுத்தி சுத்தி நம்ம பணம் ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிட்டு இருக்கு, இந்த மாதிரியான தொடர்ச்சியா நமக்கு வந்து நெகட்டிவா சில பேர் வந்து நம்மள கார்னர் பண்ற மாதிரி அப்படியே கார்னர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஒரு வலி இருக்கும்ல. என்னையும் மீறிய மனசு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படின்னு சொல்ல தெரியல. பட் எனக்கு என்னன்னா நான் இந்த 1 வீக் எனக்கு பீரியட்ஸ்ன்றதுனால நான் பூஜை ரூமுக்கே வந்து போல, நான் விளக்கு எதுவுமே ஏத்தல. மேபி நான் நல்லா இருந்திருந்தேன் அப்படின்னா, நான் பீரியட்ஸ் இல்லாம இருந்திருந்தேன் அப்படின்னா, நான் போயிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இதுக்கானது நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியா அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி ஒரு வேளை வந்திருப்பேன். பட் என்னால அதையும் பண்ண முடியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து எனக்கு எப்படி வெளில வர்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நானா தான் என்னை தேத்திக்கிட்டு வெளில வந்தேன். யார் நமக்கு என்ன அட்வைஸ் சொன்னாலும் நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளில வர முடியும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா நான் வந்து சொல்றேன். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி லாங் வீடியோஸ் வந்து போடுறேன், அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வருது. அதுல ஒரு லேடி மட்டும் இதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை, அதுதான் உண்மை. நான் நிறைய பேர் சொன்னது அக்கா இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. நிஜமாவே அவங்களெல்லாம் நான் இக்னோர் தான் வந்து பண்ணிட்டு போறேன். அவங்கள ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறதே வந்து கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா என்ன வந்து நீங்க அழுகைன்னு ஒரு டாபிக் ஒன்று வந்து போட்டிருந்தேன். அதில் நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க அந்த கமெண்ட்ஸை. அதில் நான் தப்பாலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க அப்படிதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் எல்லாம் தப்புன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் எல்லா விதமும் சரியா இருக்கணும்லாம் அவசியம் வந்து கிடையாது சிஸ்டர். எல்லாருக்கும் சரியா தெரியுற விஷயம் உங்களுக்கு மட்டும் தப்பா தெரியுதுன்னா அப்போ நீங்க பாக்குற விதத்துலதான் அது வந்து இருக்கு. பிடிக்கலன்னா வந்து பாக்காதீங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நமக்கு நெகட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். திரும்ப வந்து மறுபடியும் வந்து நீங்க இதை ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படி மெசேஜ் வந்து வந்துருந்துச்சு. நான் கண்டுக்கல, விட்டுட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போயிட்டு நல்லா வந்து என்ன சொல்றது, உனக்குதான் அவங்க பேசுறது பிடிக்கல, அப்புறம் நீ ஏன் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ற அப்படின்னு திரும்ப அவங்கள கேட்டு எனக்கு அது நிஜமாவே கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. சரி நமக்காக யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்கடா, இவங்க கிட்ட நம்மளாலதான் பேச முடியல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்காக சில பேர் வந்து எனக்கு நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் எனக்கு சப்போர்ட் மட்டுமே பண்ணலாம் சொல்லல. ஆனா நியாயமான ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை கேட்கும்போது சில பேர் பயந்துட்டு அவங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஓ இவளை நம்மள கேட்டா இவளை நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா இவளை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு போது அவங்களுக்கு ஒரு பயம் வருதுல்ல. அதனால வந்து அவங்க கமெண்ட் வந்து டெலிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு 2 பேர் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்குமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் அதுல கமெண்ட்ஸ் வந்து பண்ணி அவங்களால எதுவும் திரும்ப ரிப்ளைவே வந்து பண்ணவே முடியல. அந்த மாதிரியான பதில் வந்து எனக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் கண்டிப்பா வந்து பத்தவே பத்தாது. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட மண்டக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நான் என்னோட ஃபினான்ஷியல் நீடை சமாளிக்கிறதை தாண்டி இந்த மாதிரி சில பேரையும் வந்து சமாளிக்க வேண்டியதா தான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் போல்டா இருந்தாலும் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, நம்ம ரொம்ப கவலையில இருக்கும்போது நம்மள யாராவது சில பேர் அப்படி ட்ரிகர் பண்ணும்போது நம்ம உடையதான் வந்து செய்வோம். அதனால அப்படி உடைஞ்சா கூட அதுல இருந்து நீங்களா வெளில வந்து வந்துருங்க. நம்மள யாரும் வந்து தேத்திலாம் கொண்டு வர்றதுக்கு எப்பவும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்மள தேத்திக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் வந்து இருக்கோம். அதனால உங்களோட கஷ்டமான பீரியட் எல்லாத்துலயும் கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மாத்திக்கோங்க. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.